ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னவருங்க. இந்தியாவில் எந்த பிரதம மந்திரியும் செய்யாத ஒரு மோசமான காரியத்தை அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார். ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன். அணு ஆயுத யுத்தமாக வந்திருக்கும், 2 நாடுகளும் அடிச்சுட்டு சாவறதை நான் தான் நிறுத்தினேன், அதனால் எனக்கு நோபல் பரிசு வேணுன்ற ட்ரம்ப்போட தலையீட்டால் தான் அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்குது. எப்படி பார்த்தாலும் இது இந்தியாவுக்கு நெருக்கடியான கட்டம். நீங்கள் என்ன தான் சைனாவோட ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்தாலும் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இந்தியாவில் ஒரு வல்லரசாக முகிழ்க்க முடியாது. ஒரு வளரும் நாடாகவும் தன்னை தகவமைத்துக் கொள்வதுன்றது கஷ்டம். ட்ரம்ப்புடைய அடாவடியான நடவடிக்கைகளால் இந்த காரியம் என்று சாதிக்கப்பட்டிருக்கிறது. அதீதமான வரி விதிப்பு, ஏதோ ஒரு இடத்துல தொடக்கூடாத இடத்துல ஒரு ஈகோவை ட்ரம்ப்பை மோடி டச் பண்ணிட்டார். அதுதான் இந்த அளவுக்கு அவர் கோவப்படுறதுக்கு காரணம். ட்ரம்ப்போட அளவுகோல்களின்படியே ட்ரம்ப் இஸ் மேவரிக்குன்னுவாங்க. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஒரு மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் கேரக்டராக தான் இருக்கார். மோடி நன்றாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய 12 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இந்தியாவின் பிரதமராக வந்த பிறகு அவர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இதுதான். ட்ரம்ப் தான் மோடிக்கு மிகப்பெரிய எதிரியாக இன்று ஒருவிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எதற்காக இந்தியா ஆயிலை வாங்கணும்? இந்தியாவுக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரு தனியாருக்கு தான் அது பிரயோஜனம். பல ஆயிரம் கோடிகளை முகேஷ் அம்பானி குழுமம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. ரஷ்யாக்காரனுக்கு இங்கேருந்து பல ஆயிரம் கோடி போகுது. அதை வச்சு அவன் உக்ரைன் வாரம் நடத்துறான்றது ஒதுக்க தள்ள முடியாத கருத்து. 3 மாதத்துக்கு முன்னால் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு ரியல் டைம் லைவ் ஆஃப் வார் ப்ரொசீடிங்ஸை சைனாக்காரன் தான் பார்த்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான அட்வைஸும் கொடுத்தது. அவங்களோட ஆயுதங்களோட தரத்தையும் பரிசோதித்து கொண்டார்கள். நாளைக்கு ஒரு இந்தியா சைனா வார் வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கணுன்றதுக்கு உட்பட ஒரு ட்ரையல் பலூன் மாதிரி, ஒரு ரிஹர்சல் மாதிரியே பாகிஸ்தான் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2 நாள் 3 நாள் யுத்தத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். வெளிப்படையாக பாகிஸ்தானோட தீவிரவாதிகளுக்கு சீனா ஆதரவு தெரிவிப்பதும், பாகிஸ்தானில் இருக்க முக்கியமான தீவிரவாதிகளை சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டவர்களாக டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த கேட்டகரிக்குள் அவர்களை எடுத்து செல்லும் பொழுதும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் அதற்கு வீட்டோ போட்டு அதை தடுத்தது சைனா. இந்த சைனாவோட மோடி குஞ்சு குலாவது என்பது வெட்கக்கேடானது. ஜவஹர்லால் நேருவுக்கு துரோகம் பண்ணவங்க மோடியில் எந்த மோடி? இன்னைக்கு ட்ரம்ப்போட இந்த மோசமான அணுகுமுறை என்பது இந்தியாவுக்கு பெருத்த நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறது. அதாவது கையை பிசைஞ்சிட்டு நிற்குது ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவங்க இயல்பிலேயே அவர்களோட நேச்சுரல் ஆலி மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நேச்சுரல் ஆலி, இயற்கையான கூட்டாளி அமெரிக்கா. அமெரிக்கா அமெரிக்கா தான், சீனாவோ ரஷ்யாவோ கிடையாது. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், அமெரிக்காவும் இந்தியாவும் நல்ல நட்பு நாடுகளாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் இருக்குது. வரி விதிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஷங்காய் மாநாட்டில் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புதினையும் சீன அதிபரையும் சந்திக்கிறாரு. ஒரு பக்கம் பிராமணர்களால் தான் இந்தியர்களோட வளங்கள் சுரண்டப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை அமெரிக்கா சார்பிருந்து வருது. இது எப்படி எடுத்துக்கிறோம்? மோடியுடைய ஷாங்காய் கோஆப்ரேஷன் இந்த மீட்டிங், புத்தின் அண்ட் ஜியோட அவர் கரங்கோத்துனுக்கு ஒரு ஃபோட்டோ பேசும். 1000 வார்த்தைகள் ஒரு கட்டுரையை விட ஒரு புகைப்படம் அல்லது 10 செகண்ட் விஷுவல்ஸ் பேசிடும். மோடியும் ஜியும் புட்டினும் நிற்கிறதுன்றது ஒரு புதிய உலக முறைமை, நியூ வேர்ல்டு ஆர்டர் எவால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லி நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறது. ட்ரம்ப்புடைய அடாவடியான நடவடிக்கைகளால் இந்த காரியம் என்று சாதிக்கப்பட்டிருக்கிறது. அதீதமான வரி விதிப்பு, எதிரி கவிதை நண்பன்ற ஒரு ஆமாம், அந்த லெவலில் வந்துட்டாங்க. ஒரே நேரத்தில் இந்தியாவையும் பகைச்சு ரஷ்யாவையும் பகைச்சு, இன்ஃபேக்ட் நம்மளை விட அதிகமாக ஆயில் வாங்குறது சீனா. ஆனால் அந்த சீனாவுக்கு வரி விதிக்காமல் நமக்கு அதீதமான வரியை விதித்தது என்பதெல்லாம் இதில் நேற்றைக்கு முன்தினம் என்று நினைக்கிறேன் நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை, ஆகஸ்ட் 30 வந்த கட்டுரை. ஏன் ட்ரம்ப் இந்த அளவுக்கு அதீதமாக இந்தியா மேலே கோவத்தை காட்டுறாரு? அவருடைய லாஜிக் படி பார்த்தாலே சீனா மேலே தான் அதிகமாக காட்டணும்.
ரஷ்யாவிடம் வந்து அதிகமாக எண்ணெய் வாங்குவது, ஆயில் வாங்குறது சைனா தான். நம்மளை விட அதிகமாக வாங்குறான். அண்ட் சைனா தான் அமெரிக்காவோட நம்பர் 1 எதிரி. இந்தியாவை வந்து சைனாவுக்கு எதிராக கண்டைன் சைனா பாலிசிக்கு தான் இந்தியாவை வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 வல்லரசு, 2 நாடுகள் மற்றும் ரஷ்யா 3 பேரும் ஒன்றா சேர்றதை ட்ரம்ப் எப்படி அனுமதிப்பார்? அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி அனுமதிக்குன்றதுல $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் இந்த அளவுக்கு இந்தியா மேலே ட்ரம்ப்புக்கு கோவம்? எண்ணெய் வாங்குறதால மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்கள் இருக்குன்ட்டு நியூயார்க் டைம்ஸில் ஒரு பத்திரிக்கை, அதாவது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கையில் ஆகஸ்ட் 30 வந்த கட்டுரை. நியூயார்க் டைம்ஸோட டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ப்ளஸ் அமெரிக்காவில் இருக்கவங்க 3-4 செய்தியாளர்கள் சேர்ந்து எழுதிய கட்டுரை. ஏதோ ஒரு இடத்துல, தொடக்கூடாத இடத்துல ஒரு ஈகோவை ட்ரம்ப்பை வந்து மோடி டச் பண்ணிட்டார். அதுதான் இந்த அளவுக்கு அவர் கோவப்படுறதுக்கு காரணம். ட்ரம்ப்போட அளவுகோல்களின்படியே, ட்ரம்ப் இஸ் மேவரிக்னுவாங்க, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரியாது. அவர் மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் கேரக்டராக தான் இருக்கார். பட் ஸ்டில் அவர் இந்தியா விஷயத்தில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அதீத வரி விதிப்பு என்பதை பற்றி அந்த நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஈகோ அசால்ட் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட மோடி வந்து தொடக்கூடாத இடத்துல ட்ரம்ப்பை தொட்டுட்டார். அதாவது டாப் வேர்ல்டு லீடர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்பொழுது அந்த லீடர்ஸ், அந்த நாடுகள், எந்த நாடுகளுக்கு அவருக்கு தலைவர்களாக இருக்காங்களோ அந்த நாடுகளை விட சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் அந்த பெரிய நாட்டோட தலைவரோட ஈகோவை டச் பண்ணாமல் நடந்துக்கணும். அது டிப்ளமசியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ராஜதந்திரத்தில். அப்படி பார்க்கும்போது மோடி ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து. 2வது கருத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து நொபேல் பரிசுக்கு வந்து பாகிஸ்தான் பரிந்துரைத்தது. அதே மாதிரி மோடியும் பரிந்துரைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கிறார். இன்ஃபேக்ட் ட்ரம்ப்புடைய ஆலோசகர்கள் மோடியுடைய ஆலோசகரிடம் அந்த கருத்தை நேரடியாகவே தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. பட் மோடி அதை அங்கீகரிக்க மறுத்து விட்டார். எப்படி மோடியால் அதை அங்கீகரிக்க முடியாது? ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், அதனால் எனக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன், அணு ஆயுத யுத்தமாக வந்திருக்கும், 2 நாடுகளும் அடிச்சுட்டு சாவறதை நான் தான் நிறுத்தினேன், அதனால் எனக்கு வந்து நோபல் பரிசு வேணுன்றார். ட்ரம்ப்போட தலையீட்டால் தான் அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்குது. பாகிஸ்தான் ஆமாம் ட்ரம்ப் தான் தலையிட்டு நிறுத்தினார் என்று சொல்லுகிறது. ஆனால் இதை மோடி எப்படி ஒப்புக்கொள்வார்? மோடி ஒப்புக்கொண்டார் என்றால் இந்தியாவுக்குள்ளே மோடியோட கதை முடிஞ்சிடும். ராகுல் காந்தியால் சாதிக்க முடியாததை ட்ரம்ப் சாதிச்சிடுவார். ஸோ மோடி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். நொபேல் பரிசுக்கு பாகிஸ்தான் தன்னை பரிந்துரைத்தது போல மோடியும் பரிந்துரைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத காரணம் இந்த மாதிரியான அதீத வரி விதிப்பு. 50% வரி விதிப்புலாம் டெத்னல், சாவு மணி அடிக்கிறார்கள். இந்த நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் தனிப்பட்ட முறை ட்ரம்ப்போட ஈகோவை மோடி டச் பண்ணதான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இது இந்தியாவுக்கு நெருக்கடியான கட்டம். நீங்கள் என்ன தான் சைனாவோட ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்தாலும் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இந்தியாவில் வந்து ஒரு வல்லரசாக முகிழ்க்க முடியாது. ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, வளரும் நாடாகவும் தன்னை தகவமைத்துக் கொள்வதுன்றது கஷ்டம். சைனா ரஷ்யாலாம் சேர்ந்தால் கூட அமெரிக்காவுக்கு ஈக்குவல் ஆகாது. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் எக்கானமி ஃபார் சுப்ரீம். 1000 குறை இருந்தாலும் மிலிட்ரி வைஸ் வந்து அமெரிக்கா 5 சைனா சேர்ந்தால் கூட அமெரிக்காவை ஈக்குவேட் பண்ண முடியாது. ரஷ்யா வந்து உக்ரைனில் தன்னுடைய வாரம் நடத்துறதுக்கு ஈரான் கிட்ட இருந்து தான் ட்ரோன் எல்லாம் வாங்கிட்டு இருக்குது. ஆகவே என்ன தான் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்தாலும் அமெரிக்கா இது தற்காலிகமாக மோடிக்கு வேணால் உதவலாம். பட் அமெரிக்காவோட அந்த வல்லாண்மைக்கு இணையாக ஒருபோதும் சீனாவும் ரஷ்யாவும் வர முடியாது என்பது தான் வந்து பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. மோடி நன்றாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய 12 ஆண்டு கால அந்த பொது வாழ்க்கையில் இந்தியாவின் பிரதமராக வந்த பிறகு அவர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இதுதான். ட்ரம்ப்பு தான் மோடிக்கு மிகப்பெரிய சத்ருவாக, அதாவது எதிரியாக இன்று உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறார். இது இந்தியாவின் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை என்று பார்க்கும் அதே நேரத்தில் இதில் சில நடைமுறை விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். சார், இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, முதல்ல பிஜேபி வந்து பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ற விஷயம் வீராவே சம்பளம் பேசினேன். சைனாக்கு எதிரான விஷயங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சைனாவோட கை கோர்த்து நிற்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சைனாவோட கை கோர்ப்பவர்கள், சைனாக்கு இருந்து பொருள் வாங்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் தேச விரோதிகள்னு டேர்ம் பண்ண இதே கட்சி, இதே அரசு இப்போ சைனாவோட செய்து நிற்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து? ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் இதுக்கு முன்னால் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு அப்புறம் இதுக்கு வரலான்னு பார்க்குறேன். அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கு வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து இந்தியா வாங்க வேண்டுமா, அதில் இந்தியாவுக்கு என்ன லாபம் என்ற ஒரு கருத்து இன்று இருக்கிறது. குறைந்த விலை கிடைக்குதுன்ற இல்லை, அது மக்களுக்கு பயன்படலை, தனியாருக்கு தான் பயன்படுது என்ற ஒரு கருத்து இருக்குது. உதாரணத்துக்கு டாக்டர் ரகுராம் ராஜன், முன்னாள் ரிசர்வ் வங்கி தலைவர், தற்போது சிகாகோ யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். வர்த்தகம் மற்றும்
நிதித்துறை, பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸ். அவர் இந்தியா டுடேல ராஜ்தீப் சர்தேசாய்க்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் மேலே அதை யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நான் அதை சிபாரிசு செய்கிறேன். வழக்கமாக அந்த மாதிரி சிபாரிசு செய்ய மாட்டேன். ஆனால் இந்த முறை அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதால நான் அந்த நம்முடைய நேயர்களுக்கும் சிபாரிசு செய்கிறேன். டாக்டர் ரகுராம் ராஜன் அவர்கள் இந்தியா டுடே கொடுத்த பேட்டி ஒரு வாரத்துக்கு முன்பு. டாக்டர் ரகுராம் ராஜன் இந்தியா டுடே சாங்ஷன்ஸ்னு போட்டாலே இந்த பேட்டி வந்து விழும். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏன்னா இந்த பிரச்சனைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு பரிமாணத்தை, வழக்கமாக நம்ம நினைக்கிறதுக்கு எதிரான பரிமாணமாக அது இருக்கிறது. அவர் சொல்லுகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து 2-3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று வந்து அமெரிக்கா வந்து வரி விதிக்கும்போது சைனா வந்து அதுக்கு எதிராக வரி விதிச்சுது. ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அவங்க 40%, அவங்க 35%, அவங்க 50%, அவங்க 45%, இப்படியே போச்சு. அந்த மாதிரி இந்தியா எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற குரல் போச்சு. ஆனால் இந்தியா அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. ரகுராம் ராஜன் இதுதான் சரியான அணுகுமுறை, அமெரிக்காவை சீண்டாதீங்க, உங்கள் நிலைமை புரிஞ்சுக்கோங்கன்றார் ரொம்ப தெளிவாக. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் பேசுறது, தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ரஷ்யாவிடமிருந்து எதற்காக இந்தியா ஆயிலை வாங்கணும்? இந்தியாவுக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு தனியாருக்கு தான் அது பிரயோஜனம். யாருக்குன்னா முகேஷ் அம்பானிக்கு. அவங்க தான் அந்த ரிஃபைனரியை வந்து அந்த ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணி 2-3 பேர் தான் வந்து அதில் வாங்கி அவங்க விற்கிறாங்க. அவர் ரகுராம் ராஜனோட பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐ திங்க் இது பரந்தப்பட்ட ஆய்வுக்கு உட்பட்டது. நான் நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க அந்த பக்கம் நில்லுங்கன்னு யாருக்கும் சிபாரிசு பண்ணல. இந்த நியாயத்தாமா இது வந்து தேச நல்லன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதை தாண்டி பவர் பிளேன்னு ஒன்று இருக்குது குளோபல் பாலிட்டிக்ஸில். இன்றைய புவிசார் அரசியலில் பவர் பிளேன்றதுக்கு சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல. அந்த ஆங்கிள்லேயும் நீங்கள் பாருங்கள். இந்தியாவின் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் வந்து வெறுமனே வந்து பொருளாதார நலன், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்காதீங்க. இன்றைய பவர் பிளே அது எப்படி இருக்குது குளோபல் பாலிட்டிக்ஸ்னு இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயில் வாங்குவதை ஏன் வாங்க வேண்டும்? அதனால் இந்தியாவுக்கு லாபம் இல்லை. அவர் வாங்கலை, மருத்துவத்துறைக்காக வாங்கலை, கல்விக்காக வாங்கலை, பொது போக்குவரத்துக்காக வாங்கலை, ரயிலுக்காக வாங்கலை. ஒரு தனியார் நிறுவனத்துக்காக முகேஷ் அம்பானி என்கின்ற அம்பானி குரூப்புக்காக, ரிலையன்ஸ் குரூப்புக்காக எதற்காக இந்த ஆயிலை இந்தியா வாங்க வேண்டும்? ஏன்னா அதில் தெளிவாக வந்து இன்றைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற, நம்பகத்தன்மையுள்ள, விவரம் அறிந்த பொருளாதார நிபுணர்கள் மற்றும் ஆயில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயில் வாங்குறது இந்தியாவின் நலனுக்காக கிடையாது, மாறாக முகேஷ் அம்பானி நலனுக்காக, நண்பர்களின் நலனுக்காக மோடி வைக்கிறார். அவ்வளோதான். அதாவது வந்து பல 1000 கோடிகளை வந்து முகேஷ் அம்பானி குழுமம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் பெட்ரோல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விலை குறைப்புன்றதை மக்கள் வந்து அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், பல லட்சம் கோடி இதில் முறைகேடு நடந்திருக்கு. ஆமாம். இப்போ ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயில் வாங்குறது மற்ற நாடுகளும் வாங்குது, ஐரோப்பா வாங்குது, சைனா வாங்குது, ஏன் அமெரிக்காவே வாங்குது, நாங்கள் ஏன் வாங்கக்கூடாதுன்னு ஜெய்சங்கர் இப்போ வைக்கக்கூடிய வாதமும், இந்தியா வைக்கக்கூடிய வாதமும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைய பவர் பிளே ஜியோ பாலிட்டிக்ஸில் அமெரிக்கா வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு அளவுக்கு மேல் இந்தியா உலகில் எந்த நாடும் என்று போராட முடியாது. கியூபா, ஃபிடல் காஸ்ட்ரோ போராடின மாதிரிலாம் இன்றைக்கெல்லாம் எந்த நாடும் போராட முடியாது. கியூபாலே இன்றைக்கி நிலைமை வேறு, காலம்லாம் ரொம்ப மாறிடுச்சு. டாக்டர் ரகுராம் ராஜன் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்காதீர்கள் என்று ஒரு தாக்கீது வரும்பொழுது அடம் பிடிச்சி நாங்கள் வாங்குவோன்றது வெறும் தேச நலன் சார்ந்ததுன்னு நினைக்காதீங்க. தேச நலன் சார்ந்து பவர் பிளே இல்லை, பவர் பிளே, அமெரிக்கன் பவர் பிளேவை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அப்படி நீங்கள் தேச நலனுக்காக வாங்குறீங்கன்னா அது யாரோட நலனு? ஸோ டாக்டர் ரகுராம் ராஜனோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு தனியார் நிறுவனம், ஒரு இண்டிவிஜுவல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், முகேஷ் அம்பானி இந்தியாவின் நம்பர் 1 நம்பர் 2 பணக்காரர், அவருடைய நலனுக்காகத்தான் இந்த ஆயிலை வாங்குறீங்க. அப்போ இதில் வந்து இந்தியா வந்து அதை ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியை சமாளிப்பதற்கு அந்த விஷயத்தில் தொடர்ந்து ரஷ்யன் ஆயிலை வாங்க வேண்டுமா என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது எ செட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ், அதாவது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாலிசி மேக்கர்ஸ், கொள்கை வகுப்பாளர்களிடம் இந்த விஷயம் வந்து ஒரு தீவிரமான ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கிறது. பொதுப்படையில் ஒரு நியாயமான கேள்வி தானே தெரியும். நிச்சயமாக அது நியாயமான, என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான கேள்வி. டு பி ஃப்ராங்க், நான் வந்து டாக்டர் ரகுராம் ராஜன் கருத்தை மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன். இந்த ரஷ்யன் ஆயிலை வாங்குறதுன்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தை நீங்கள் உஷுப்படுத்த தான் வாங்குற வழி, இந்திய நலன் அதில் எதுவுமே இல்லை. ரஷ்யன் நலன் வேணா இருக்கலாம், ரஷ்யாக்காரனுக்கு இங்கேருந்து வந்து பல 1000 கோடி வந்து போகுது, அதை வச்சு அவன் உக்ரைன் வாரம் நடத்துறான்றது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. அங்கே தான் நியூக்ளியர் தேர்வாங்க, எல்லாமே இருக்கட்டும், அவன் கதை என்ன வேணா இருக்கட்டும். நம்ம கதை என்ன, இந்தியாவுக்கு அதனால் என்ன லாபம்னா, இந்தியாவுக்கு எந்த லாபமும் கிடையாது. இங்கே இருக்க இந்தியர்களுக்கு லாபம், ஒரு சில இந்தியர்களுக்குன்றத விட ஒரு இந்தியருக்கு லாபம், 2 இந்தியர்களுக்கு கூட இல்லை, ஒரு இந்தியருக்கு லாபம். ஸோ இது ஒரு பாயிண்ட்.
இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக டெவலப் ஆனால் பரவாயில்ல, பிராமினிசம் மட்டும் தான் டெவலப் ஆகுதுன்ற மாதிரி விஷயம் வந்து இல்லை அவர் பிராமின்ஸ்ன்னு சொல்கிறது எதுனா அது 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 வந்து ஒரு கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் என்னென்னா பாஸ்டன் பிராமின்ஸ். பாஸ்டன் பிராமின்ஸ்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ரொம்ப வளமான உயர்ந்த இடத்துல இருக்க எலைட் பீப்புள், சோஷியலி எலைட் அண்ட் எக்கனாமிக்கலி எலைட். பை பர்த் பிராமின்ஸ் அவர் சொல்லலை. அது வந்து பிராமினிக்கல்ன்றது வந்து பை பர்த்து வரக்கூடிய அந்த விழுமியங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிராமின் ஆகணும் தான் ஆசை இருக்குது. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் அ பிராமின். ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, ஈவன் தோஸ் ஹூ ஆர் ஆன்டி பிராமின், தங்களை பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான் ஃபாலோ. அதனால தான் எல்லாருக்கும் பிராமின் ஆகணும்னு ஆசை இருக்குன்றது இங்கே தெளிவாக இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பாஸ்டன் பிராமின்ஸ்ன்றது அமெரிக்காவில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல், சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி எலைட் பீப்புளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். இப்போ இந்த நவரு அவர் பேர் என்ன, அந்த பீட்டர் நவரோ, அவர் சொன்ன பாயிண்ட் வந்து இது வந்து நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அம்பானி குரூப்பை வந்து அவர் வந்து பிராமணிக்கல் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரார். ஏற்கனவே அதானி குரூப் மேலே அந்த ஹிடன்பர்க் அப்படின்ற விஷயம் வந்து வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. ஆமாம் கடைசியில் அந்த ஹிடன்பர்கே தூக்கி போட்டாங்க. அதையும் மொத்தமாக மோடி வாங்கிட்டாரு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பாஸ்டன் பிராமின்ஸ்ன்ற இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி எலைட் பீப்புள் நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோ பர்டிகுலர் கம்யூனிட்டி அவர் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி அது புரிந்து கொள்வது தவறு. அது வந்து நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இது ரொம்ப நாளாக ஃபார் ஏஜ் ஓல்டு சேயிங் இன் அமெரிக்கா. பாஸ்டன் பிராமின்ஸ்ன்றது டாப் லெவலில் இந்தியாவில் பிராமின்ஸ் தான் சமூக நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் இந்த இந்தியாவில் வந்து பிராமின்ஸ் தான் நம்பர் 1 இருக்காங்க. அது எல்லாருக்கும் சரி இந்த விஷயம். பிராமின்ஸில் ஒரு பிரிவு வந்து ரொம்ப அது இருந்தாலும் டாப் லெவலில் அவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் 90% அவங்க தான் இருக்காங்க, 95%. இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஐஐடி உள்ள நீங்கள் போகவே முடியாது இன்றைக்கும். ஸோ சோஷியல் ஹைரார்க்கியில் இன்னமும் அவங்க தான் மேலே இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து அவர் பாஸ்டன் பிராமின்ஸ்ன்ற சொல்லாடலுக்கு பிறகு அதில் கீழே இறங்கி வரார். இது வந்து பிராமின்ஸ் அட்டாக் பண்ணுறாரு, எங்கள் பிராமணர்கள் மீது ட்ரம்ப் போருங்களாம் அபத்தமாக அறிவுகட்டத்தனமாக எழுதுறானுங்க. எதிரான போர், இந்துத்துவ முட்டாளுங்க. அது இந்துக்களுக்கு எதிரான போரும் கிடையாது, பிராமணர்களுக்கு எதிரான போரும் கிடையாது. when he says Brahmins, he means socially elite. இல்லை, ஒரு சில கமெண்ட்லாம் படித்து பார்த்தப்போ மிஷினரிகளின் நிதிகளை மோடி தடுத்து விட்டார், அந்த வெறுப்பில் தான் ட்ரம்ப். இல்லை முட்டாள்தனமான பேச்சு. அது ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாதுங்க. நாளைக்கே வந்து இப்போ ட்ரம்ப் இறங்கி வந்தாருன்னா மோடி வந்து இங்கே இவங்களை விட்டுட்டு போய் ட்ரம்ப்பை தான் கட்டி பிடிப்பார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடியோட நேச்சுரல் அலை ட்ரம்ப் தான், புட்டினோ ஜியோ கிடையாது. மோடியோட பிரச்சாரம் பண்ற அளவுக்கு ஏங்க ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னவருங்க. இந்தியாவில் எந்த பிரதம மந்திரியும் செய்யாத ஒரு மோசமான காரியத்தை, நினைத்தே பார்க்க முடியாத ஒரு அவலத்தை நிகழ்த்தியவர் நரேந்திர மோடி. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு இன்னொரு நாட்டு எலெக்ஷனில் போய் மூக்கொண்டு வச்சவர். இன்றைக்கி அவங்க வேணான்னு நம்மளை வெட்டி எரிஞ்சிருக்காங்க. இவர் மோடி போய் ஜியோடையும் புட்டினோடையும் கை கோத்துட்டு நிற்கிறாரு. நாளைக்கே ட்ரம்ப் மனம் மாறி வராரு, இல்லை நாளைக்கு அமெரிக்காவில் அதிபர் மாறுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஏதோ காரணத்தால் அமெரிக்க அதிபர் பதவியிலேருந்து ட்ரம்ப் மாறி வேறொரு இமிடியேட்டான டிவான்ஸ் தான் வரும். நாங்கள் வந்து ஜேடி வான்ஸ் வராருன்னா நிலைமை சீர்பட்டு விடும், உடனடியாக நார்மல்சி வந்துடும். அப்படி அமெரிக்கன் பீப்புளுக்கு இந்த வரி விதிப்பின் மீது நம்பிக்கை இல்லை. ஆமாம் இது வந்து பட் அஃப்கோர்ஸ் அது ஸ்டேட், நம்ம ஹைகோர்ட் மாதிரி. அது இன்னும் அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அவங்களே அந்த ஹைகோர்ட் ஆர்டரே 17ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க. இது வந்து கோர்ட்டெல்லாம் இதுக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்காது. அப்படி பார்த்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் கண்ட்ரோலில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க 9 ஜட்ஜஸில் 6 ஜட்ஜஸ் ஆர் ட்ரம்ப் அப்பாயின்மெண்ட்ஸ். இன்னொன்று சுப்ரீம் கோர்ட், அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வயசு 65. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 62, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 65. அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ்க்கு ரிட்டைர்மெண்ட் ஏஜே கிடையாது. சாவர வரைக்கும் அவன் ஜட்ஜாக இருப்பான். 87 வயசு 88 வயசுலாம் ஜட்ஜாக இருந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் இந்த கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஈக்குவலான அந்த கோர்ட்டுக்கு, அவர் ஸ்டேட் ஹை கோர்ட்டுக்கு ஈக்குவலான அந்த கோர்ட் ஆர்டரை ஸ்டே பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது வந்து பிரசிடென்ஷியல் வீட்டோ மூலமாக கூட அவர் சில விஷயங்களை சாதிக்கலான்றாங்க. ஏன்னா பாலிசி மேட்டர்ஸில் சூப்பர் கோர்ட்ஸ் தலையிட முடியாது. அமெரிக்கன் ஜுடிஷரி மூலமாக இதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ட்ரம்ப்போட ஈகோவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது தான் இப்போ இருக்க கொஸ்டின். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. வந்ததுலேருந்து சைனாவுக்கு எதிராக பேசினாங்க, சீனாவோட பேசுகிறவங்களெல்லாம் துரோகினாங்க, சீன மொழி கற்றுக்கொள்பவர்களை துரோகி என்று பேசினார்கள், சீன மொழி பேசுபவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களெல்லாம் உளவாளிகள் என்று அவதூறு பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கி போய் கல்வான் இன்சிடென்ட்டுக்கு பிறகு 5 வருஷம் பொறுத்து சீனாவோட கொஞ்சி கொலாவுறாரு மோடி. இப்போ 3 மாதத்துக்கு முன்னால் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு வந்து ரியல் டைம் ஹெல்ப் பண்ணி எல்லா விதமான
ஆயுதங்களையும் தற்காப்பா எல்லாத்தையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் லைவ் ஆஃப் வார் ப்ரொசீடிங்ஸை வந்து சைனாக்காரன் தான் பார்த்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வந்து எல்லா விதமான அட்வைஸும் கொடுத்தது. அதில் வந்து அவங்க வந்து அவங்களோட ஆயுதங்களோட தரத்தையும் பரிசோதித்து கொண்டார்கள். நாளைக்கு ஒரு இந்தியா சைனா வார் வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கணுன்றது உட்பட ஒரு ட்ரையல் பலூன் மாதிரி ஒரு ரிஹர்சல் மாதிரியே பாகிஸ்தான் இந்தியா ஆப்ரேஷன் சிந்து ஒரு 2 நாள் 3 நாள் யுத்தத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். வெளிப்படையாக பாகிஸ்தானோட தீவிரவாதிகளுக்கு சீனா ஆதரவு தெரிவிப்பதும் பாகிஸ்தானில் இருக்க முக்கியமான தீவிரவாதிகளை சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டவர்களாக டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த கேட்டகரிக்குள் அவர்களை எடுத்து செல்லும் பொழுதும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் அதற்கு வீட்டோ போட்டு அதை தடுத்தது சைனா. இந்த சைனாவோட மோடி கொஞ்சி குலாவது என்பது வெட்கக்கேடானது. காங்கிரஸ் கேட்குற கேள்வி நியாயமானது. மோடி ராகுல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீன தூதரக மீட் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க. ஆமாம் ஒரு சீன அதிபதியை போய் சந்திச்சு கை கொடுத்து பேச. ஆமாம் அது வந்து மாமியார் வச்சா மண் சட்டி மரும வச்சா பொன் சட்டின்ற கதை தான். அதாவது சீனாவுடன் மோடியின் இந்த குலாவல் என்பது தற்காலிகமானது தான் தம்பி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சீனாவோட புத்தியை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து அது சீனா வந்து ஒருபோதும் வந்து இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்காது. அங்காளி பங்காளி தான். அங்காளி பங்காளி வரப்போ ஒன்றா ஆமாம். ரொம்ப நாள் இருந்தால் அவன் வந்து வெளியிலேருந்து ஒருத்தன் வராட்டி கூட அடிப்பான். ஜவஹர்லால் நேருவுக்கு துரோகம் பண்ணவங்க மோடியில் எந்த மொழி? பண்டித ஜவஹர்லால் நேருவை உயிரை பறித்ததே வந்து சீன ஆக்கிரமிப்பு தான். 1962 நடந்த சீன ஆக்கிரமிப்பு தான். பஞ்சஷீல் கொள்கையை வகுத்து ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் சீனா உறுப்பினராவதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஜவஹர்லால் நேரு. அந்த இந்தியாவுக்கு துரோகம் செய்தது சீனா. இன்னமும் வந்து நம்முடைய எல்லைப்புறத்தில் வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது அருணாச்சல் பிரதேசில் பிஜேபி எம்பியை சொல்கிறார். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்தில் கடிந்து கொண்டது. அது உச்சநீதிமன்றம் செய்த தவறு. என்ன ஆதாரம் இருக்குது? இது தேச துரோகம்னாரு. அவங்க ஆதாரம் அவங்க மந்திரி சொன்னது, அவங்க எம்பி சொன்னதான் ஆதாரம். ஸோ பார்டர்ஸில் வந்து நமக்கு இன்னமும் செட்டில்மெண்ட் ஆகலை. நம்முடைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சீனர்களோட ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட்லேயும் சமீபத்தில் பாகிஸ்தானுடனான சண்டையில் பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவி செய்த சீனாவுடைய இந்த சமீபத்திய வரலாறையும் ஒதுக்கிட்டு மோடி ஷியோட இந்த கட்டிப்பிடித்து குலாவும் இந்த புதிய காதலை நாம் ஏற்பது என்பது கடினமானது. காங்கிரஸ் சொல்கிற இந்த விஷயத்தில் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஒருபோதும் சீனாவை நம்ப முடியாது, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, அமெரிக்காவுக்கு மாற்றாக சீனாவை பார்ப்பதும் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக சீனாவை பார்ப்பதும் அபத்தமானது. ஏன்னா அமெரிக்கன் ஹெகமனிக்கு ஈக்குவலாக சீனா இல்லவே இல்லை. 10 மடங்கு கீழே தான் இருக்குது இன்னமும் சீனா. நீங்கள் அமெரிக்க உறவுக்கு மாற்றாக அமெரிக்க சந்தைகளுக்கு மாற்றாக சீனாவை தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்கள் ஓனாக தான் அமெரிக்காவை டீல் பண்ணணும். அது இன்றைக்கி இருக்க புவிசார உலகில் எந்த விதமான வரட்டு தத்துவங்களுக்கும் எந்த விதமான இடமும் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், ரஷ்யன் ஆயிலை ஏன் வாங்க வேண்டும் என்று டாக்டர் ரகுராமராஜன் சொன்ன கருத்தை இந்தியா பரிசீலிக்க வேண்டும். நமக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க. அது ஒரு தனிநபருக்கு அது லாபம். முகேஷ் அம்பானின்ற தனிநபருக்கு தான் அது லாபமே ஒழிய இந்தியாவுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதாவது தனிநபர்களோட வருமானத்தை, தனிநபர்களோட லாபத்தை, தனிநபர்களோட லாப வெறியை தேசபக்தியோட சமப்படுத்தி பேசுகிறது தான் பிஜேபியோட கைவந்த கலையாக நிற்குது. அது இன்றைக்கி வந்து நடுத்தரில் வந்து சந்தி சிரிக்குது. அவங்களுக்கு ஆமாம், அவங்க வச்ச வாதம் அவங்களுக்கு எதிராகவே இன்றைக்கி திரும்பி இருக்குது. இதே சீனாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் அமித்ஷா பார்லிமெண்ட்லேயே மோசமான வார்த்தைகளை பேசினார். ஒரு உள்துறை அமைச்சர்ன்ற கண்ணியத்தை மறந்து பேசினார். இன்றைக்கி அந்த 2 கண்ட்ரிஸோடு தான் வந்து மோடி கொஞ்சம் கொலாவுறாரு. அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான கிடையாது. ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. ரெண்டுமே இன்றைக்கி முதலாளித்துவ நாடுகள் தான். ஜனநாயகம் இல்லாத முதலாளித்துவ நாடுகள், அரசியல் ஜனநாயகம் இல்லாத பொருளாதார ரீதியாக தாராளமயமாக்கலை கொண்ட சர்வாதிகாரிகள் நாடு. ரெண்டுமே சர்வாதிகார நாடுங்க. சைனாவும் சர்வாதிகார நாடு, ரஷ்யாவும் சர்வாதிகார நாடு. இந்த நாடுகளில் தனி மனித சுதந்திரமே கிடையாதுங்க. இன்றைக்கி நீ ட்ரம்ப்பை எதிர்த்து அமெரிக்காவுக்குள்ளேருந்து பேசலாம், எழுதலாம். ஜியை எதிர்த்து சீனாக்குள்ளேருந்து பேச முடியாது, புட்டினுக்கு எதிராக பேச முடியாது. அப்புறம் இது என்ன ஜனநாயகம் நான் கேட்குறேன். அப்போ இந்த நாடுகளோட போய் மோடியும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தானே வந்துட்டார். அங்கேயாவது எலெக்ஷனே கிடையாது. இங்கே எலெக்ஷன்ற பேரால் நடக்கக்கூடிய அட்டுழியம், எலெக்டட் அரிஸ்டோக்ரஸி இது. ஆகவே இது வந்து மோடி, ஷி, புட்டின் இந்த 3 பேர் சந்திப்பை வந்து 3 சர்வாதிகாரிகளின் சந்திப்பு என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இது வந்து லாங் டர்மாக சீனாவோட இப்போ இந்தியா கொஞ்சி கொலாவுற இந்த போக்கு லாங் டேர்மில் இந்தியாவுக்கு முதல்ல நிலைக்காது. இன்னொன்று பலன் தரவும் தராது. ஏனெனில் இன்றைக்கி ட்ரம்ப்போட இந்த மோசமான அணுகுமுறை என்பது இந்தியாவுக்கு பெருத்த நெருக்கடியை உண்டாக்கியிருக்கிறது. அதாவது கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்குது ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவங்க வந்து இயல்பிலேயே அவர்களோட நேச்சுரல் ஆலி வந்து மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நேச்சுரல் ஆலி, இயற்கையான கூட்டாளி அமெரிக்கா தான். சீனாவோ ரஷ்யாவோ கிடையாது. இதில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் ஷியோட மடியில் போய் மோடியை தள்ளி இருக்குது. இது முதல்ல நிலைக்காது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க.
இது நீண்ட நாள் நிலைக்காது. இதுக்கு ஒரு விலையை வந்து இந்தியா கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ரகுராம் ராஜன் சொல்கிற மாதிரி இவர்கள் சற்று நீக்கு போக்காக அமெரிக்காவுடன் போவதுதான் இந்தியாவுக்கு நல்லது. இல்லையெனில் இந்த உறவை வச்சுலாம் அதை காப்பாற்றிடலான்னு பார்த்தாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இது அந்த சந்தைக்கு இணையாக வேறு எந்த சந்தையும் இன்று இல்லை. சந்தைன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட மக்கள் ஏராளமானவர் அங்கே இருக்காங்க. ஆமாம், 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் மேலே 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. 10 லட்சம் இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. அவர் வந்து வெறுமனே வந்து இந்த வரி விதிப்பை தாண்டி இப்போ H1B விசால லாங் க்ரீன் கார்டில் கையை வச்சாங்கன்னா நீங்கள் என்ன தண்ணி குடிப்பீங்க? உங்கள் ட்ரீமே அமெரிக்கா போகிற ட்ரீம் தானே. அமெரிக்கா மாப்பிள்ளை தானே ஒன்று பொண்ணுக்கு. எல்லா ஜாதியிலையும், பிராமின் மட்டும் நான் சொல்லலை, இன்றைக்கி எல்லா ஜாதியிலையும் அதான் ஆகி போயிடுச்சு. ஒரு காலத்தில் பிராமின்ஸ் மட்டும் இருந்து இன்றைக்கி எல்லாருக்குமே அமெரிக்கன் மாப்பிள்ளைன்றது ஒரு ட்ரீமு. அதில் ட்ரம்ப் வந்து ஆப்பு வச்சுருக்காரு. அவன் நாடுங்க. இந்த வரி விதிப்பால் எனக்கு பாதிக்குதுன்னா அது அவங்க நாடு. அது எப்படி நீ குறை சொல்ல முடியும்? அஸ் அ ரைட்டாக நீ கேட்க முடியாதுல்ல. எனக்கு வந்து ஒரு உரிமையாக நீ வந்து எனக்கு குடியுரிமை கொடுன்னா ஒன்றும் கேட்க முடியாது. அவன் மக்கள், அவங்க தேர்ந்தெடுத்த மக்கள், அது சரியோ தப்போ காலப்போக்கில் அவங்களுக்கு அது வினையாக முடிய தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்தேரிகளால் உருவானது தான் அமெரிக்கா. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவ்வளோதான். அதையே நீ கையை வைக்கிறேன்னா டப்பா டான்ஸ்னு அர்த்தம். மொத்தமாக முடிய போகுது உங்களுக்கு. இன்றைக்கே வந்து அமெரிக்க விமான நிலையங்கள், பல விமான நிலையங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. ஏன்னா டூரிஸ்டே இல்லை. விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டது. ஓவரால் சமூக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ சிவிலியன் டியூட்டிக்கு இராணுவத்தை இறக்குறாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ மெட்ராஸில் போலீஸ் தான் வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது. இப்போ திடீர்னு அமித்ஷா வந்து மிலிட்ரி இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டாலினே கொண்டு வந்து மிலிட்ரி இறக்குனா அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களோட உரிமையை மீறி, லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், நம்மளை விட அங்கே வசதி இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். அங்கே போய் வந்து கொண்ட நாடு அமெரிக்கா. ஆமாம், அங்கே போய் நீங்கள் வந்து அமெரிக்கன் டெமோக்ரஸி வந்து அது குறைகள் ஆயிரம் இருந்தாலும் அது ரொம்ப அற்புதமான ஒரு ஜனநாயகம் தான் அது. அங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ போய் வந்து அதுவும் டெமோக்ராட்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில், ஷிகாகோவில், இதில் கலிஃபோர்னியாவில், அந்த மாதிரியான மாநிலங்களில் வந்து டெமோக்ராட்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இராணுவத்தை இறக்குறாரு ட்ரம்ப்பு. இதெல்லாம் வந்து அங்கே அவங்களுக்கு எதிராகவே திரும்புது. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு எதிராகவே திரும்புது. ஸோ இது அங்கே ஒரு இதுவரை வரலாறு காணாத ஒரு சமூக இறுக்கத்துக்கு அமெரிக்க சமூகம் ஆளாகி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவோட ஜனநாயகம் என்பது இது கிடையாது. உங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியை வந்து அவரோட வேக்ஸ் பொம்மையை நிர்வாணமாக வச்சு பார்க்கில் வச்சுருப்பான். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. போகிறவன் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே மாற்றி, அதாவது லைப்ரரிஸில் எந்தெந்த புத்தகங்களை யார் படிக்கிறாங்கன்னு கால்குலேஷன் இன்றைக்கி வந்து கண்காணிப்பு இருக்குது. அது இல்லாமல் கட்டற்ற இப்போ அகடமிக் ஃப்ரீடம் அங்கே இருந்தது, ஆராய்ச்சிக்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும். இன்ஃபேக்ட் வந்து நான் பார்த்த விஷுவல்ஸ் 1990 ஃபஸ்ட்டு கல்ஃப் வார் இருக்குல்ல, முதல் வளைகுடா யுத்தம், குவைத்தை சதாம் ஹுசேன் 89 பிடிச்சி 90 பிடிச்சி 3 மாதத்தில் இந்த சண்டை வந்து ரிலீவ் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு கல்ஃப் வார் அப்போ ஜார்ஜ் புஷ் சீனியர், 2வது புஷ் நம்ம 2008, அதுக்கு முந்தின ஃபாதர், அவரோட ஃபாதர் சீனியர் புஷ், அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகும்போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஈராக் கல்ஃப் யுத்தத்தை கண்டிச்சு. அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறார், ஒன்றுமே சொல்ல. ஒரு பக்கம் அவன் பாட்டு கத்தி நடக்கிறாங்க, அவர் பாட்டு உள்ளே போகிறாரு, பேசுகிறாரு, பேசிகிட்டே இருக்கும்போது கத்துறான், யாரும் தடுக்கல. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் வந்த பிறகு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலையும் மற்ற அமெரிக்காவின் பெரும் பல பல்கலைக்கழகங்களையும் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதில் வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லை அமெரிக்கா. அமெரிக்கா வந்து ரொம்ப ஆபத்தான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. பட் ஸ்டில் அமெரிக்கான்றது அமெரிக்கா தான். நீ வந்து சீனாவோட சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கிறதுனா அது தோல்வியில் தான் முடியும். ஏன்னா ஆசை இருக்கலாம், நடைமுறையில் வராது. அந்த மார்க்கெட்டை அந்த மிலிட்ரி சூப்பர் பவர் முன்னால் இது நிற்கவே முடியாது. நாளைக்கு சைனாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்துப்பான், அவன் 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்பான். நீ என்றைக்குமே சீனாவை நம்பாத, அதை மட்டும் நான் சொல்கிறேன். நீ என்றைக்குமே சீனர்களை நம்பாதே. அது வந்து கடந்த கால வரலாறு அது. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவை வந்து ஒரு விதமான பதட்டத்திலே அவங்க எப்பயும் வச்சுருக்கணும்னு தான் பார்ப்பாங்க, அழிக்கலாம் மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த நாடையும் அழிக்க முடியாது. பட் ஒரு பதட்டம் என்றைக்கும் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தான் அவன் விரும்புவான். 2வது, ஒவ்வொரு முறை உறவு சீர்படும் பொழுதும் அதுக்கு அடுத்த 6 மாதத்தில் அல்லது 1 வருஷத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியாவுக்கு சீனா பண்ணும். இது கடந்த கால வரலாறு. ஜவஹர்லால் நேரு காலத்துலேருந்து அதை வந்து கட்டி பிடிச்சிட்டு பஞ்சஷீல் கொள்கை, இண்டோ சீனா பாய் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வருஷமே வந்து இந்தியா மீது போர் தொடுத்தது சீனா. அதே மாதிரி தான் இந்திய பொருளாதாரம் சீர்குலைய முக்கியமான காரணமாக தான். அவ்வளோதான். அதே மாதிரி கல்வான் இன்சிடென்ட்டும் அப்படி தான். ஸோ அமெரிக்காவுக்கு
போட்டியாக அல்லதுக்கு மாற்றாக சீனாவை இந்தியா கருதுமையானால் பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். சீனாவோட உறவு வலுப்பெற வேண்டும், நார்மல்சி வரணும், அது வேறு. பட் சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக சீனாவுடன் இந்தியா கரம் கோர்த்தால் கண்டிப்பாக அமெரிக்கா அதை விரும்பாது. மிகப்பெரிய அளவில் அதற்கான ஒரு விலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத விலையை பொருளாதார ரீதியாகவும் ஏன் சம்டைம்ஸ் அரசியல் ரீதியாகவும் சம்டைம்ஸ் அதையும் மீறி வேறு விதங்களிலும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும், இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கலாம். இது கடந்த கால வரலாறு. ஆகவே இது புரியாமல் மோடியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது. அமெரிக்க உறவை சீர்படுத்துவதில் தான் இந்தியாவின் கவனம் இருக்க வேண்டுமே அல்லாமல் போட்டியாக சைனாவுடனும் ரஷ்யாவுடனும் சேர்ந்து முக்கூட்டு நாடுகள் என்ற அளவில் ஒரு ஆக்சிஸை அமெரிக்காவுக்கு எதிராக உருவாக்க நினைத்தால் அது ஆபத்தில் போய் முடியும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், இப்போ பிரிக்ஸ் வரப்போது ஷங்காய் மாநாடு, இந்த ரெண்டுத்தோட அவுட்கம் என்ன? இந்தியாவில் இந்த மாநாடுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. G20 இப்போ G7 எல்லாமே நடந்துட்டு இந்த மாநாடுனால நாட்டுக்கு என்ன பயன் இருக்கும் தெரியல. இல்லை, அது வரும் நாட்களில் தெரியும். பொருளாதார ரீதியாக ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அது ஓரளவு இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய இப்போ இந்த சிக்கல் எப்போ தீரும்னு தெரியல. ஒரு விஷயம், அந்த சிக்கல் நீண்ட நாள் நீடிக்காது. அமெரிக்காவுக்கும் பாதிப்பு வரும். ரெண்டாவது, இந்தியா முழுக்க இந்தியா ஒரேடியாக சீனாவோட ரஷ்யா பக்கம் சாயறதையும் அமெரிக்கா விரும்பாது. ஸோ சம் சார்ட் ஆஃப் அ பேலன்ஸ் வரும். நிச்சயமாக அது ஒரு தீர்வு வருவதற்கு கண்டிப்பாக மறைமுகம் இல்லை, கண்டிப்பாக இந்த நிலைமை நார்மல்சி வரும். அதில் சந்தேகமே வேணாம். இடைப்பட்ட காலத்தில் என்ன நஷ்டன்றது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஈரானில் திருக்க ஆமாம். அது வரும் நாட்களில் அது இன்னும் கொஞ்சம் மோசமாக கூட போகலாம். மோசமாக போயிட்டு தான் நார்மல்சிக்கு வரும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. எப்படி பார்த்தாலும் மோடியை பொறுத்தவரையில் வெளியில் காமிச்சிக்கல, ஏன்னா எதையும் அவர் சொல்ல மாட்டார். இது பிஜேபியும் ஒப்புக்கொள்ளாது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு ஏற்பட்ட நம்பர் 1 சவால் கடந்த மோடி 12 ஆண்டு கால ஆட்சி. நாம் மிக மோசமான ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் மிக ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கிறது. ஏன்னா ஏற்றுமதியை நம்பி இருக்கிறோம். அதில் பெரும்பாலானது அமெரிக்காவுக்கு சார்ந்தது. அமெரிக்காவை மையமாக கொண்ட ஏற்றுமதி என்பதால் நிலைமை மிக மிக தீவிரமாகத்தான் இருக்கிறது. சில விஷயங்களை மோடி பண்ணுறாரு. அது ஆப்டிக்ஸாக கூட இருக்கலாம். ஆப்டிக்ஸ் தான் அது ஒரு விதத்தில். அடுத்த நடைமுறை என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் இது வரைக்கும் சுச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்வாங்க. இன்னும் கீழே போகிறதுக்கு ஒரு மாதங்களோ ஓரிரு மாதங்கள் ஆகலாம். அதுக்குள்ளே நிலைமையை சீர்படுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு பிரச்சனை தான். சீனாவுடன் உறவு மேம்படுவது நல்லது. ஆனால் சீனர்களை ஓவராக கட்டி தழுவது என்பது இந்தியாவுக்கு பேராபத்தை தான் கொண்டு வரும். மூன்றாவது, அமெரிக்காவுக்கு மாற்றாக சீனாவை மோடி அரசு கருதுமையானால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அப்படி தானே பாதி பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, விவரம் அறியாதவர்கள் பேச்சு. நீங்கள் அமெரிக்காவை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் அமெரிக்கன் சுப்ரமசி, அமெரிக்கன் ஹெஜமனி, அமெரிக்கன் ஸ்ட்ரென்த்ன்றது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் கற்பனை பண்ணுவதை விட அது பல மடங்கு ஈக்குவலானது. 10 சீனா ஒரு அமெரிக்காவுக்கு ஈக்குவல் ஆகுது. எக்கனாமிக்கலாகவும் மிலிட்ரி வைஸ் 10 சீனா ஒரு அமெரிக்காவுக்கு ஈக்குவல் கிடையாது. இன்றைக்கி அமெரிக்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அம்பரலா இருக்குல்ல, அதை சீனா ஒருபோது உங்களுக்கு கொடுக்காது. முதல்ல சீனாவை நீங்கள் நம்பவே முடியாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவாவது யூ கேன் டூ சம் பிஸ்னஸ். சில விஷயங்களை நீங்கள் உங்கள் மார்க்கெட்டை திறந்து விட்டிங்கன்னா உங்கள் கூட நிற்பான். சீனா நீ என்ன பண்ணாலும் உங்க கூட நிற்க மாட்டான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்கு கீழே தான் இந்தியா இருக்கணுன்றது தான் சீனாவோட எண்ணம். அதனால் சீனாவை நம்புவதை போல் ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதாவது சீனாவோட உறவு வலுப்படணும், எல்லாம் கரெக்டு. பட் சீனாவுடன் வர்த்தகம் பெருகணும், எல்லாம் கரெக்ட். அமெரிக்காவுக்கு மாற்றாகவோ அமெரிக்காவுக்கு போட்டியாகவோ சீனாவுடனான உறவை இந்தியா கருதுமையானால் இந்தியா பேரிழப்பை சந்திக்கும். இவ்வளோ பண்ணால் நன்றி சார்.